பிள்ளையார் தான் முதற் நாயகம்னு சொல்லுவா. பிள்ளையாரை வேண்டிக்கிறது மீறி வேறு எதுவுமே கிடையாதான். பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பண்ணலாம், இல்லை வீட்டில் பண்ணலாம். ஒரு தேங்காவை உடைச்சிக்கோங்க, அந்த தேங்காய் ஃபுல்லாக நெய் நிறச்சிக்கோங்க. எப்படி ஐயப்ப சுவாமிக்கு சபரிமலைக்கு மாலை போடும்போது பண்ணுவா, நீங்கள் பார்த்துருப்பேன். அதில் திரி அழகாக போட்டு அந்த திரியை ஏற்றி வச்சு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. அந்த தேங்காய்க்கு மேலே அழகாக சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க. பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றின உன்னையவே எப்பவுமே சதாகாலம் வேண்டின்னு நீ தான் என்னை காப்பாற்றணும்னு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டி எருக்களம் புஷ்பம் இருந்தால் மஞ்சள் நூலில் எருக்களம் புஷ்பத்தை அழகாக கட்டுங்க. இந்த எருக்களம் புஷ்பத்தை கோர்த்து சுவாமிக்கு மாலையாக மாட்டுங்க. எவரொருவர் பிள்ளையார் பெருமானுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுறாரோ கானாபத்தியம்னு சொல்லுவா. பிள்ளையாரை மனசார வேண்டி தோப்பு கர்ணம்ன்ட்டு அதுக்கப்புறம் யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா கன்னத்தில் அடிக்கும்போது தப்புன்னு சவுண்டு வரும். ஆமாம், நம்ம பண்ணுற தப்புகள்லாம் போகும். அதனால தான் தப்புன்னு நம்ம கன்னத்தில் போட்டுப்போம். அப்படி பிள்ளையாரை வேண்டி கன்னத்தில் போட்டுட்டு நம்ம தோப்பு கர்ணம் விட்டு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாபங்கள் போகும். பிள்ளையாரை சுற்றி வரும்போது நம்மளுடைய வினைகள் தீரும்னு சொல்லுவேன்.